சும்மா அது வந்து ஒரு உள்வாங்கிக்க கூடாது அந்த நெகட்டிவிட்டியை. அந்த அவங்க சொல்கிற விஷயத்த வந்து மனசளவில் உள்ளே வாங்கிட்டு நீ ரியாக்ட் பண்ணக்கூடாது. சரி நான் அழகா இல்லை அவ்வளோதானே, ரைட்டு, ஓகே, லெட் இட் பி. மூக்கு நல்லா இல்லை, இருந்தால் இருந்துட்டு போகுது. ஸோ அந்த டேக் இட் ஈஸி மாதிரி அந்த குழந்தைய நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸான குழந்தைய நம்ம க்ரியேட் பண்ணலாம். குழந்தைங்க என்ன பண்ண ஆரம்பிக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பற்றின செல்ஃப் லவ் அவங்களுக்கு இருக்கணும். நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட்டு பிடிக்கணும். பரவாயில்ல, நான் இப்படி இருக்கேன்ல. ஏன்னா மற்றவங்க பார்த்து சொல்கிறதுக்கு முன்னாடி வி ஆர் சீயிங் த மிரர் டெய்லி. வி நோ அபவுட் அவர் செல்ஃப். மேபி நம்ம வந்து கொஞ்சம் ஒபேஸாக இருக்கிறத அவங்க கிண்டல் பண்ணுறாங்கன்னா, மேபி நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டு அதை பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டு நம்ம வெயிட் ரிடக்ஷன் கூட பண்ணி அந்த மாதிரி கூட ஓவர் கம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதிர்நோக்கும் திறன் இருக்கணுங்க. மற்ற சொன்னதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு அந்த சுச்சுவேஷன், இந்த க்ரைசிஸ் சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவை கோப்பிங் அப் ஸ்கில் தான். அதை நான் வந்து பரவாயில்ல நீ தானே சொல்லிட்டு போ அப்படின்னா 2 தடவை சொல்லுவாங்க, 3வது தடவை அவன் பண்ணவே மாட்டான். ஏன்னா அவன் நினைக்கிறது எதுவுமே இங்கே நடக்கலைல்ல. ஸோ எப்பயுமே ரியாக்ட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு. அதுதான் ஃபஸ்ட்டு ஆன்சர்.